என்ன மக்களே, நேற்றுக்கு எபிசோடுக்கு அப்புறம் அரோராவை எல்லாரும் சுற்றி சுற்றி அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா டாஸ்க்குகளை மட்டும்தானே நாங்கள் அடிப்போம், அதுக்கப்புறம்லாம் நாங்கள் அடிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமைதியாக ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். காரணம் யாரா அப்படின்னு பார்த்தா விஜே பார்வதியா. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி நம்ம திவாகர் அவர்களும் பார்வதி அவர்களும் கனியக்காவை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றதையும் பார்ப்போம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனியக்கா ஒரு விஷ பாட்டில், கனியக்கா ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பலவிதமான வார்த்தைகளை உள்ளடக்கியிருக்கு. அண்ட் மூணாவது விஷயம், ரம்யா ரொம்ப சீப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சீப்பாகிய திவாகர் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போட்டு பக்கங்கிற ஐப்பையும் போட்டு விட்டுருங்க. ஸோ அது எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லர் ஒரே அழுகுனா அழுக, அப்படி ஒரு அழுக பார்க்குறதுக்கு நமக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது. வெளியே அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சிடலாம். பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் துஷார் அவர்களும் அரோரா அவர்களும் பயங்கர க்ளோஸாக வந்திருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் கம்ருதீனும் அரோராவும் ஒரு மாதிரி க்ளோஸாக வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அரோராவும் துஷாரும் ஒரு மாதிரி க்ளோஸாக வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு முக்கோண காதலாக இருக்குமோ அப்படின்ற லெவலுக்கெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பித்தோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து துஷார் அவர்களுக்கும் கம்ருதீன் அவர்களுக்கும் சண்டை நடக்குது. எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஷார் வெசல் வாஷ் பண்ணும் பொழுது கம்ருதீன் வந்து அரோரா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் துஷார் அவர்கள் வந்து அரோரா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கம்ருதீன் அவர்கள் வந்து வெசல் வாஷிங் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் விடிய விடிய எப்போ விடிஞ்சதுன்னே தெரில, அப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் கை கலப்பிலெல்லாம் ஈடுபட்டிருப்பாங்க. சொல்லப்போனால் அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து போயிருந்தாங்க. 2 பேரும் தள்ளி விட்டெல்லாம் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கிடையில் இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கமருக்கும் பாருக்கும் ஒரு லிங்க் வந்து ஓடிட்டு இருந்தது. அதனால ஏகப்பட்ட சர்ச்சைகள்லாம் வந்து ஆச்சு. ஏன்னா பேட் டச் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை விட்டதுனால பார்வதியை போட்டு சொலட்டி அடித்தாங்க வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்தவங்க. ஏன்னா அந்தளவுக்கு மோசமான முறையில் ட்ரீட் பண்ணாங்க பார்வதியை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையாக வந்து இருந்தது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் அவர்கள் அரோரா கிட்டேயும் பயங்கரமாக க்ளோஸாக வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்வதி கிட்டேயும் பயங்கரமாக வந்து க்ளோஸில் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ இதுக்கு நடந்த ஒரு பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சிங்க்லர் அவர்களை அந்த அளவுக்கு கதறி கதறி அழுக வச்சிருக்கு. முதல் விஷயம் என்னென்னா, அரோரா சிங்க்லர் அவர்கள் துஷார் அவர்கள் வெளியே போன உடனே ஒரு மாதிரி மனசு உடஞ்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கம்ருதீன் அவர்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து இருந்தாப்புல அரோராவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ ஒரு நாள் நம்ம பார்வதி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நேராக போய் அரோரா கிட்ட சும்மா காமெடிக்கேன்னு, எப்படி காமெடிக்குன்னு, என்னங்க இந்த பக்கம் துஷாரு இந்த பக்கம் கம்ருதீன் ஒரே ஜாலியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து அரோரா சிங்க்லர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து பார்த்திங்கன்னா அரோரா சிங்க்லருக்கு வந்து இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நம்மளை வந்து தப்பாக நினைக்கிறாங்க போல், 2 பக்கம் இருக்கிற மாதிரி வந்து தோணுது போல் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருப்பாங்க. அதே போல் துஷாரும் வந்து எவிக்டாக வெளியே போயிட்டார். அதனால நான் தான் அது காரணமாயிட்டணும் அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே வந்து இருக்குது. ஏன்னா ஆதிரை வந்து ஆல்ரெடி அவங்க எவிக்டாக வெளியே போகும்போது அப்படிப்பட்ட ஒரு பிளேயரு அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. ஆனால் நான் உள்ளே இருக்கேன் அப்படின்ற போது எனக்கு அதுவே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இவங்க நாமினேட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க, நாமினேட் பண்ணாலே அவங்களும் என்னை வந்து வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த நிலவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் விக்ரம் வந்து உனக்கு எதாவது பிரச்சனையாமா, என்னம்மா இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ஓப்பன் அப் ஆகுறாங்க அரோரா சிங்க்லர். இல்லை இந்த மாதிரி தான் வந்து பார்வதி கம்ருதீன் கிட்டே நான் க்ளோஸாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க விக்கல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் தப்பாக இருக்குது, ரொம்ப தப்பாக இருக்குது. 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றா பழகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக தப்பாக வந்து இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து அரோரா சிங்க்லர் போய் ஒரு மாதிரி வந்து ரொம்ப அழுதுட்டாங்க, உடஞ்சி அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதி வந்து திவ்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க கிட்ட கேட்டேன், அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு கேட்கல, சும்மா ஃபைனாக வந்து கேட்டுட்டு இருந்தேன், சும்மா ஒரு காமெடிக்காக கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் கமருதீன் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது அவங்க வந்து அவங்கக்கிட்ட க்ளோஸாக இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பொசசிவாக இருந்துச்சு, அந்த விஷயத்தை வந்து கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அரோரா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்வதி அவர்கள் அரோரா கிட்ட பேசி அதை வந்து கன்ஃபரண்ட் பண்ணி ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பயும் வந்து அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை என்கிட்ட என்னமே இல்லை, எதுவுமே காட்ட முடியல, இந்த ஷோவுக்காக என்னமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, இல்லை உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுதான் விஜய் சேதுபதி அவர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ
அதனால் நீ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுமா அப்படின்றாங்க. இல்லை நாமினேஷன்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உனக்கிட்ட ஒரு பொலிவு இருக்குது, கண்டிப்பாக நீ வீட்டுக்குள்ளே இருப்ப, அப்படிலாம் நீ வெளியே போக மாட்டேன், நான் வேணா அடித்து சொல்கிறேன், நீ 100 நாள் கூட இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்வதி பேசி ஓரளவுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வெளியே வந்தாங்க சிரிச்சுக்கிட்டே. ஸோ இது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அவர்களும் பார்வதி அவர்களும் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் அனலைசிஸை வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஊர்கிழவி மாதிரி. ஸோ இதில் வந்து ஊர்கிழவி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க தான். பட் இவங்க 2 பேர் பேசினா மட்டும் ஊர்கிழவி அப்படின்னு சொல்லி ஒரு புந்தரை வந்து குத்துவாங்க. ஸோ அதுக்காக நான் அதை வந்து சொல்கிறேன், சர்காஸ்டிக்காக தான் சொல்கிறேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனியக்காவில் ரொம்ப மோசம், ரொம்ப ஒரு விஷ பாட்டில் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. அண்ட் திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கனியக்கா வந்து பயங்கரமாக கேம் விளையாடுறாங்க, யாரெல்லாம் பீக்கில் இருக்காங்களோ, யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுதோ அவங்கள வந்து எதிர்த்து சில வேலைகளை வந்து இவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மைலேஜ் வந்து அதில் வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்டு கார்டு வந்ததுக்கப்புறம் நல்லா திவாகர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து இருந்தபோது, இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர், அதாவது ஒரு நாள் சம்பளம் சும்மா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா? அந்த டாஸ்கில் என்னுடைய பேரை தான் வந்து கனியக்கா சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, என்கிட்டேருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் ஹைப்பில் இருக்காங்களோ, யாரெல்லாம் ட்ரெண்டில் இருக்காங்களோ, யாரெல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்கள அடித்து விளையாடுறது தான் வந்து கனியக்காவுடைய வேலையாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, கனியக்காவை அப்படி நினைக்காதீங்க, கனியக்கா வந்து ரொம்ப கன்னிங்கான ஒரு ஆள், அதுக்கப்புறம் ரொம்ப விஷ பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்காவுக்கு ஒரு புதிய பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு தான், கேட்குறதுக்கு தான் கனி அக்கா, ஓகேவா? பேர் தான் கனி, ஓகே, ஆனாலும் விஷம் அது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனை தொடர்ந்து ஒரு டிஸ்கஷன் வந்து வருது, ரம்யாவை பற்றி ஒரு டிஸ்கஷன், ஓகேங்களா? ஸோ ரம்யா வந்து திவாகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப சீப்பான ஒரு கேரக்டரு, கனியக்காவது கேமுக்காக கொஞ்சம் நேர்மையாக வந்து இருப்பாங்க, எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கரெக்டாக வந்து போடுவாங்க, கேமுன்னு வரும்போது வேறு மாதிரி வந்து இருப்பாங்க. ஆனால் ரம்யாவெல்லாம் ரொம்ப சீப்புன்னா சீப்பு, அப்படி ஒரு சீப்பு, சபரிக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் கூப்பிட்டு சாதத்தை போட்டால் வெறும் தண்ணியாக வந்து இருக்குது, ஸோ நான் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அப்படியே கொட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரம்யா மேலே ஒரு பெரிய அக்யூசேஷன் திவாகர் அவர்கள் வந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி சீப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு. ஸோ ஏன் இந்த ஆள் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் தகுதிங்கிறாரு, தராதரங்கிறாரு, இன்னொரு பக்கம் உனக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, நீ எல்லாம் சுண்டை செட்டி இருந்தாலே போதும், எச்சசோறு கொடுத்தாலே போதும், நீ உனக்கெல்லாம் கானா வந்துடும் அப்படின்னு சொல்லி கானா வினோத்தை வந்து கிண்டல் பண்ணியிருப்பார். அண்டு ரொம்ப மோசமாக வந்து பேசியிருப்பாப்புல. ஸோ அதே மாதிரி ரம்யாவும் சீப்பு, நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கெல்லாம் தகுதி தராதரமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். ஸோ இவரோட மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ இவர் தான் பெரிய ஆள், இந்த உலகத்திலேயே இவர் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை, அதுவும் கடுமையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாரு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படியெல்லாம் பேசும்போது அட்லீஸ்ட் பாருவாது அங்கே உட்காந்துக்கிட்டு, இல்லைண்ணே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, சீப்புன்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க, இந்த பிஹேவியரன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்கலாம். பட் அவங்களும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் அது டெய்லி வந்து எல்லை மீறி போய்கொண்டே வந்திருக்கு. ஓகே காய்ஸ், இதுதான் நடந்த விஷயம். ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.